ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்றே, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே முருகா. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆடி கிருத்திகை அன்று இந்த நிற ஆடையை அணிவதால் குடும்பத்தில் சுபிஷங்கள் நடைபெறுங்க. குறிப்பாக பெண்கள் இந்த நிற ஆடையை அணிவதால் வீட்டில் நிறைய நல்ல காரியங்கள் நடைபெறும். அதே போல் செல்வ வளம் அதிகரிக்குங்க. முக்கியமாக இந்த ஆடி கார்த்திகை அப்படின்னாலே முருக பகவானுக்கு மிகவும் உகந்த ஒரு நாள். ஆடி அப்படின்னாலே அம்மனுக்கு உகந்த ஒரு மாதம். அதுலேயும் முக்கியமாக இந்த ஆடி கார்த்திகை அப்படிங்கிறது முருக பகவானுக்கு ஒரு சிறந்த ஒரு நாளாக கருதப்படுதுங்க. கார்த்திகை அப்படின்னாலே முருக பகவானுக்கு மிகவும் உகந்த நாள். அதுவும் இந்த ஆடி கார்த்திகை அப்படிங்கிறது மிக மிக உகந்த நாளாக வழிபாடு செய்வதற்கு, நம்ம வைக்கிற கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான நாளாக தான் இது கருதப்படுது. அதே போல் அன்றைய தினம் மிக முக்கியமாக இந்த நிற ஆடைகளை நம்ம அணிவதால் வாழ்க்கையில் நல்ல ஒரு வளம் ஏற்பட்டு பணவரவு அதிகரித்து நல்ல ஒரு சுபிக்ஷங்கள் ஏற்படும். அதே போல் நம்ம வீட்டில் உள்ள எல்லாருமே அணியலாமா அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே இந்த நிற ஆடையை அணிவது நல்லது. முருகனுக்கு மிக உகந்த ஒரு நிறம் அப்படின்னா பச்சை நிறம். இந்த திருச்செந்தூரில் பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த பச்சை நிறம், முக்கால்வாசி பேர் பார்த்திங்கனாக்கா இந்த பச்சை நிற ஆடை உடுத்தி தான் பகவானை தரிசனம் பண்ணுவாங்கங்க. அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை இன்றைக்கே வந்துடுது. அதாவது 6/8/2026 வியாழக்கிழமை மாலை 6:20க்கே வந்துடுதுங்க. அது வெள்ளிக்கிழமை 4:50, அதாவது 5 மணி வரை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இந்த வழிபாடை நீங்கள் இன்றைக்கும் செய்யலாம், வியாழக்கிழமை அன்றைக்கும். அது அல்லது வெள்ளிக்கிழமை அன்றைக்கும் உங்களோட வழிபாட்டு முறையை, இந்த கார்த்திகைக்குள்ள வழிபாட்டு முறையை கண்டிப்பாக மாலை வெள்ளிக்கிழமை அன்றைக்கி மாலை ஒரு 4:50 மணிக்குள்ளே நீங்கள் செஞ்சு முடிச்சிருங்க. முடிஞ்சவங்க இன்றைக்கி இரவு, ஏன்னா இரவு வியாழக்கிழமை அன்றைக்கி இரவு தான் அந்த நட்சத்திரம் பிறக்குது. அதாவது 6:20 மணிக்கு, மாலையில் 6:20 மணிக்கு இரவு முழுவதும் அந்த கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது. அதனால் முடிந்தவர்கள் இந்த வியாழக்கிழமையை நீங்கள் ஆரம்பிச்சிடலாங்க. வியாழக்கிழமை விட்டுட்டா அப்படின்னா கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை சேர்த்து வர்றதுனால, அம்மனுக்கு உகந்த நாளாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமையை நீங்கள் சேர்த்து அதை கொண்டாடிடலாம். என்ன நிற ஆடை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, முருகனுக்கு மிகவும் பிடித்தமான இந்த பச்சை கலர் ஆடையை ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த கார்த்திகை, அதுவும் இந்த ஆடி கார்த்திகை நாளில் கண்டிப்பாக அணிவது நல்ல ஒரு விசேஷங்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுங்க. குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடைபெறும். அந்த வருடம் முழுவதும் ஒரு நல்ல வருடங்களாகவே உங்களுக்கு பொன்பொருள் சேரக்கூடிய நல்ல வருடங்களாகவே அமையுங்க. அதனால் பச்சை கலர் ஆடையை கண்டிப்பாக ஆண்கள் பெண்கள் இருபாலருமே அணியலாங்க. அதே போல் பெண்கள் அன்றைய நாளில் முக்கியமாக இந்த கார்த்திகை நாளில் மஞ்சள் கலர் அல்லது சிகப்பு கலர், இந்த பச்சை மஞ்சள் சிகப்பு, பச்சை மஞ்சள் சிகப்பு, இந்த 3 நிறத்தில் எந்த நிறம் உங்கள்கிட்ட இருக்கோ கண்டிப்பாக இந்த 3 நிறத்தில் ஒரு நிறத்தை நீங்கள் அணியும் பொழுது நல்ல ஒரு சுபிக்ஷங்கள் ஏற்படும், தன தானியம் ஏற்படுங்க. அதே போல் என்கிட்ட மஞ்சள் சிகப்பெல்லாம் இல்லை, பச்சை தான் இருக்குன்னா பச்சை ரொம்ப ரொம்ப விசேஷம். இல்லை மஞ்சள் சிகப்பு தான் இருக்குன்னா ஏதாவது ஒரு நிற ஆடை, இந்த 3 நிறத்தில் கண்டிப்பாக ஒரு நிற ஆடையை அணிந்து நீங்கள் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்தாலும் சரி, வீட்டிலேயே வழிபாடு செய்தாலும் சரி, இந்த ஆடையை மட்டும் நீங்கள் அணிந்து வழிபாடு செய்யுங்க. ஆண்கள் பச்சை நிற ஆடை இருந்தாக்கா கண்டிப்பாக பச்சை நிற வேஷ்டி அணிஞ்சு, சட்டை இருந்தால் அணியலாம், இல்லை வேஷ்டி மட்டும் கூட அணிந்து ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது மிக மிக சிறப்புங்க. இது நம்பிக்கை இருக்கிறவங்க, இதெல்லாம் என்னம்மா சும்மா வேட்டி சட்டை கட்டிட்டு போனால், சாதாரண புடவை கட்டிட்டு போனாக்கா முருகன் அருள் பாலிக்க மாட்டாருன்னா கண்டிப்பாக அருள் பாலிப்பாருங்க. இருந்தாலும் அவருக்கு பிடித்தமான இந்த நிற ஆடை, அவருக்கு உகந்த இந்த நிற ஆடையை நம்ம இந்த முக்கியமான நாளில், சிறப்பு வாய்ந்த நாளில் நம்ம அணிஞ்சு அவரை போய் வழிபாடு செய்யும் பொழுது கூடுதல் சிறப்புகள் நம்மளை தேடி வருங்க. நம்ம வைக்கக்கூடிய காரியங்கள் உடனே நிறைவேறும், சுபிக்ஷங்கள் ஏற்படும், மன நிறைவு ஏற்படும், மனதிற்கு ஒரு நிம்மதி கிடைக்குங்க. நீண்ட நாட்களாக இழுத்து கொண்டிருந்த காரியங்கள்லாம் கண்டிப்பாக இதனால் நடைபெறும். ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இந்த முக்கியமான நாளில் இந்த நிற ஆடையை நீங்கள் அணிஞ்சு நீங்கள் முருக பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இன்றைய தினம் உங்களால் முக்கியமாக யாருக்காவது தானம் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக செய்யுங்க. என்னங்க நாங்களே கஷ்டப்படுறோம், எப்படிங்க தானம் பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. ஒரு 2 பேருக்கு ஒரு தயிர் சாதம் வாங்கி கொடுங்க.
இல்லைனாக்கா ஒரு 2-3 பேருக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு பேனா இல்லை ஒரு நோட்டு வாங்கி கொடுங்க. ஏன் அப்படின்னா உங்கள் குழந்தைகள் நன்றாக படிப்பாங்க, அவர்களுக்கு நல்ல ஒரு கல்வி ஞானம் ஏற்படும். ஒரு ஏழை குழந்தைகளுக்கு நம்மளால் முடிந்த ஒரு சின்ன உதவியை நம்ம செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நல்ல சுபிட்சங்கள் ஏற்படுங்க, ஒரு முன்னேற்றத்திற்கு வரும். நம்ம குழந்தைகள் கல்வி ஞானத்தை நல்ல ஒரு முன்னேறி வருவாங்க, நல்ல ஒரு மதிப்பெண் எடுப்பாங்க. அதனால் கண்டிப்பாக முடிந்த அளவு உங்களால் என்ன தானம் செய்ய முடியுதோ அந்த தானத்தை செய்யுங்க. இல்லை வீட்டிலேயே ஒரு பொங்கல் போட்டு பக்கத்தில் உள்ள குழந்தைங்களை கூப்பிட்டு 2 பேரை கூப்பிட்டு கண்டிப்பாக அதை தானமாக கொடுங்க. இல்லை ஆலயத்திற்கு சென்று ஒரு சுண்டலோ ஒரு பால் பாயசமோ ஏதோ செஞ்சு எடுத்துகிட்டு போய் கூட நீங்கள் நைவேத்தியமாக கொடுக்கலாம். உங்களால் என்ன தானம் அன்றைய தினம் பண்ண முடியுதோ முருக பகவானுக்கு நீங்கள் நைவேத்தியமாக வச்சுட்டு அந்த தானத்தை நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. வருடம் முழுவதும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வருடமாக பொன்பொருள் சேரக்கூடிய வருடமாக கண்டிப்பாக அமையும். நம்பிக்கையோடு முருகனை நம்பியவங்களை முருக பகவான் ஒரு நாளும் கைவிட்டதே இல்லைங்க. ஆனால் லேட்டாக தான் அவர் எதையுமே கொடுப்பார், டக்குன்னு யாருக்குமே எதையுமே எடுத்து கொடுத்துட மாட்டாருங்க. சில பேர் ஐயோ நான் கும்பிட்டுட்டே இருக்கேன், இது பண்ணிகிட்டே இருக்கேன், அவர் எனக்கு கொடுக்கவே இல்லை, இன்னுமே நான் கும்பிட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கூட மனசு கஷ்டப்படுவாங்க. இல்லைங்க, உங்களை சோதிப்பார், ஆனால் கைவிடவே மாட்டார். அவர் மேலே நம்ம நம்பிக்கை வச்சிட்டோம்னா நம்மளை எந்த நேரத்துலையும் அவர் காப்பாற்றி கொடுப்பாருங்க. அவர் மேலே நம்பிக்கை வச்சு உங்களோட கோரிக்கைகளை உங்களோட வேண்டுதல்களை அன்றைக்கி வைங்க. வீட்டில் நல்ல சுபிட்சங்கள் ஏற்பட்டு வளமான வாழ்க்கை உங்களை தேடி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.